அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாள மாந்திரிகம். இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பயிற்சி மகாலட்சுமியோட பதிவு. மகாலட்சுமி வசியம் செய்து கொண்டால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன முன்னேற்றம் அடைய போன்ற பதிவுகளை நம்ம பார்ப்போம். தொழில் முன்னேற்றம் அடைய, சொந்த தொழில் செய்கிற வருமானம் உற்பத்தி அதிகரிக்க, வீட்டில் செல்வம் செழிப்பு அதிகரிக்க, கிரக கோளாறுனால் திருமண தடை, குடும்ப நிம்மதி இல்லாமல் அது போன்ற பிரச்சனைகள் தீர, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தீர, கடன் போன்ற பிரச்சனைகள், வாங்கல் கொடுக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர, வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் தேவையற்ற வத்தாத செல்வங்கள் இருந்தால் அதையும் பிரச்சனைகளை தீர்ந்து வீட்டில் செல்வம் செழிப்பு பேரும் புகழ் எல்லாம் அதிகரிக்க, இது போன்ற இதுகள் மகாலட்சுமி வசி மிகவும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம சொந்த தொழில் ஒருத்தர் செய்வோன்றால் அவங்களுக்கு சரியாக வருமானம் இருக்காது. காரணம், அவங்களுக்கு மகாலட்சுமியோட வசீகரம் மிகவும் குறைவாக இருக்கும். அந்த மிகவும் குறைவாக இருக்கிற இடத்துல தொழில் முடக்கம் இருக்கும். கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டியதாக இருக்கும். கடன் வாங்கி தொழிலுக்கு போட்டு தொழில் சம்பாரித்து கடன் கட்டிடலான்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நிறையா பேருக்கு நிறையா விதமான பிரச்சனைகள் இருக்கும். அது போன்ற சொந்த தொழில் செய்வதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி வசியம் மிகவும் முக்கியமானது. மகாலட்சுமி வசியம் வியாபாரம் நல்லா இருக்கும். கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம். சொந்த தொழில் மேன்மையை செய்யலாம். வீட்டில் செல்வம் செழிப்பு எப்பயுமே தங்கும். இந்த மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமியோட வசி மிகவும் முக்கியமாக செய்து தரும். ஒரு சிலர் ரொம்ப கீழே வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. நான் மேல் போஸ்ட்டுக்கு போகணும், மேனேஜர் இல்லை ஒரு பெரிய பதவி, இது போன்ற பதவிகள்லாம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மகாலட்சுமி வசியம் செய்து கொண்டாங்கன்னா அந்த போஸ்ட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமண தடை இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனை, பணங்காசு தங்கலை, விரைய செலவு, எதிர்த்தாலும் செலவுன்னு போயிட்டுருக்கோம். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சொல் பேச்சு இருக்காது, நிம்மதி இருக்காது, வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறன்னு கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீ மகாலட்சுமி வசியம் மிகவும் முக்கியமானது. நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைகளுக்குன்னு சொல்லி ஒரு 4 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார். இந்த மாதிரி இருக்குது சாமி, என்ன பண்ணேன், கடன் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டேன். எந்த தொழில் செய்தாலும் எனக்கு முடக்கத்திலே போகுது. ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன்னார். சரி, உங்களோட ஃபோட்டோ பேரெலாம் அனுப்புங்க, நம்மளுக்கு என்னவென்று பார்ப்போம் அப்படின்னா, அவருக்கு தொட்டது எல்லாமே வேறைய செலவாக தான் போகும். அந்த மாதிரி பாவம் கிரக கோளாறு பிரச்சனை அவருக்கு. அதனால் கடன்காரெல்லாம் ரொம்ப பிரச்சனைப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். நம்மக்கிட்ட கேட்டனால சரி வாங்க என்ன எதுவும் பார்க்கலாம்னு சொல்லி அப்புறம் வர சொல்லி அவர் பார்த்துட்டு அப்புறம் அதுக்குண்டான வழிமுறையெல்லாம் சொன்னோம். சரி, எனக்கு இந்த மாதிரி மகாலட்சுமியோட வசி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் நல்லா செஞ்சிட்ருக்கிறாரு. வாங்கிட்டு போய் 2ஆம் நாளே அவருக்கு கொஞ்சம் வெளியே கொடுத்த பணம், கடன் கொடுத்த பணம் வந்துருச்சான். அதுக்கப்புறம் தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கு, நான் முன்னேறின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறி வரும்னு நம்பிக்கை இருக்குது. நானும் நிறைய இடத்துல போய் பார்த்தேன். இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் அவளை கொடுங்க இவளை கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நான் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும், இது செஞ்சு தரேன், அதுன்னு தகுடு தரேன், தாயத்து தரேன், மூலிகை தாயத்து, வெள்ளி தாயத்து அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தட்டு அது ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறேன். அது எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஐயா எல்லாருக்குமே தொழில் வசியம், ஜனவசியம், ராஜவசியம், லோகவசியம், சர்வ ஜனவசியம் எல்லாருக்குமே செய்யணும் தான், தப்பு சொல்லலை. அந்த பிரச்சனை என்னவென்று சரிபார்த்து செஞ்சால் தான் அதுக்கு உண்டான தீர்வு என்னான்னு தெரியும். இப்போ நீங்களும் நான் தாயத்து கொடுத்தலாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு தாயத்து போட்டால் அதிகபட்சம் 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோதான். தங்கத்திலே தாயத்து போட்டான்னா அவ்வளோதான். வெள்ளி தாயத்துனா 2 வருஷம், தங்க தாயத்துனா 4 வருஷம் 5 வருஷம், அது அவ்வளோதான். அதோட வேலையே அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தாயத்து போட்டு செஞ்சுக்கணும். அந்த தாயத்து எதுக்குன்னா மகாலட்சுமி வசியம் ஒரு 100% வேலை செய்யுதுன்னா தாயத்துங்கிறது ஒரு 30-35% தான் வேலை செய்யும். இதோட பலன் அப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் சரி யோசனை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சா, சரி எனக்கு 100% இது வேணுங்கனால அன்னை மகாலட்சுமியோட வசியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால அவருக்கு உண்டான இதெல்லாம் நம்ம கரெக்டாக குளிச்சு கிழிச்சிட்டு காலையில் நீட்டாக வாங்க போயிட்டு நாளைக்கு நாளான்னைக்கு வாங்க
அப்படின்னு அவருக்கு நல்ல நாள் பார்த்து சொன்னோம். ஒரு 3 நாள் கழித்து வந்திருந்தார். வந்துட்டு அதுக்குண்டான காணிக்கை கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் அதுக்குண்டான பயிற்சி முறைகள் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தனால இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பித்தார். இது மாதிரி நிறையா பேருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி யார் பார்த்தாலும் கடன் வாங்கிறது, கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் போகிறது, தொழில் நஷ்டமாகிறது. ஊருட்டு ஒரு சிலர் கடனை வாங்கிட்டு ஊருட்டு கூட ஓடி போயிடுறாங்க. கடனை கட்ட முடியல, என்ன பண்ணுறது, ஊருட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு மிகவும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பதிவு எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு தான் நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா மகாலட்சுமியோட இது இருந்தால் தான் எல்லாருமே அந்த வீட்டில் நல்லா இருக்கும். சும்மா நம்ம என்ன தான் எல்லா சாமியும் வணங்கினாலும் அந்த மகாலட்சுமியோட அருளும் பார்வையும் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.